ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டி ஸ்கூல்லேருந்து வருவாங்களே, அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்கலான்னு குழப்பமா இருந்தால் 100% ஹெல்தியான இந்த உருண்டையை செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறது கூட ரொம்ப ஈஸி, 2 நிமிஷம் போதும். 1 கப்பு வெள்ளையல், 1 கப்பு கருப்பியல், 1 கப்பு ஃப்ளாக்ஸீடு விதைகள். இந்த 3 பொருளையும் ஒவ்வொரு கப்பு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ட்ரையான இரும்பு கடாயில் 3 பொருளையுமே ஒட்டுக்கா சேர்த்து வறுத்துக்கலாம். பாப்பிங் சவுண்டு நல்லா கேட்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் போட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு 2 கப்பு பனங்கற்கண்டு சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா எள்ளுலேயும் ஃப்ளாக்ஸீடுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கும். அதனால் ரொம்ப கட்டி கட்டியாக களி மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். மாவு கையில் பிசு பிசுன்னு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உள்ளங்கையில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கையிலேயே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக 300 கிராம் அளவுள்ள விதைகள் எடுத்திருக்கேன். வெள்ளையல், கருப்பியல், ஆளி விதைகள் எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பனங்கற்கண்டும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு தாராளமாக 15லேருந்து 20 உருண்டைகள் உருட்டி எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸும் பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் சட்டுன்னு முடிஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. லியா குட்டிக்கு இந்த உருண்டைனா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச இந்த உருண்டையை குட்டீஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும், நிறையா ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், பீரியட் இஷ்யூஸ் இருக்கவங்களாம் இந்த உருண்டையை டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ் தமிழ் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நன்றி.